வெல்கம் டு எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது வேடசுந்தூர்லேருந்து ஒரு கஸ்டமரு, நம்ம மாரம்படியிலேருந்து ஒரு கஸ்டமர், 2 கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் ஃபுல்லாகவே சரிங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பொருளுமே இதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, எல்லாமே நம்ம தனியாக எல்லா பொருளுமே தனித்தனியாக நம்ம வாங்கிட்டோம். ஓகேங்களா, இது ஒரு செட்டு. ஓகேங்களா, ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து தனித்தனியாக வாங்கியிருக்கோம். சரிங்களா, ரெண்டுமே வந்து பிளாக் கலரில் தான் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதுதான் அந்த ஆம்பிள்ஃபயர்ஸு. ஃபுல்லாகவே பிளாக் கலரில் ஜிப்பில் தான் கேட்டிருக்காங்க. 2 கஸ்டமருமே வந்து அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 2 கஸ்டமருக்கும் அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பொருள் எல்லாமே வாங்கியிருக்கோம். இது ஒவ்வொரு ஆம்பிள்ஃபயருக்கும் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக தான் போகும். முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு புரியாது. கடைசி வரையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ஆடியோ யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து கம்பல்சரி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் கடைசி வரையுமே வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து ரிமோட் கிட்டாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரிமோட் கிட் ஆம்பிள்ஃபயர் தான் இது ஃபுல்லாக. சரிங்களா, ஒன்று வந்து டிஜிட்டலாக கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஜிடெக்கோட கலர் கிட்டு போட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஸ்பேர்ஸ் வாங்கிட்டோம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம ரிமோட் கிட்டோட ஆம்பிள்ஃபயரில் நம்ம என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். கொஞ்சம் பாருங்கள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாக்கு. இதில் வந்துட்டு அவங்க வந்து நேம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அக்ரிலிக் சீட்டு தான், நம்ம இன்னும் ஓப்பன் கூட பண்ணல. பார்த்துக்கோங்க, அவங்க நேம் எல்லாமே இதிலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, இது வந்து ரிமோட் கிட் ஆம்பிள்ஃபயரு. இதுக்கு வந்து நம்ம வந்து அக்ரிலிக்கில் வாங்கியிருக்கோம். அடுத்து உள்ள இன்டீரியர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம 4 கெப்பாசிட்டர் போடுற மாதிரி மெட்டல் டயோடு 10க்கு 35, 4 கெப்பாசிட்டர் வந்து 50 வோல்ட் 63 வோல்ட்டில் 10,000 யூஎஃப்பில் வந்து 4 கெப்பாசிட்டர் வாங்கியிருக்கோம். ஆர்சி சாக்கெட்டு. அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஸ்க்ரூ பாக்கெட் ஒன்று வாங்கியிருக்கோம். மேக்ஸிமின் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. ஓகேங்களா, அவங்க வந்து எல்இடிக்காக ப்ளூ கலர் எல்இடியும் நேமுக்காக வந்துட்டு கோல்டன் கலர் கேட்டிருக்காங்க. பார்த்துக்குங்க, இதில் வந்துட்டு ரகுராஜ் ரிமோட் கிட்டு. ஓகேங்களா, அது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து மேக்ஸ்வினில் வந்து வி மீட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வாங்கியிருக்கோம். இது எல்லாமே நம்ம வந்து அசம்பிள் பண்ணணும். அடுத்து இதுக்கு வந்து பக்காரியா யூஎஸ்பி போர்டு. அடுத்து வந்து FT003 வெர்ஷன் 2. ஓகேங்களா, இதோட ஆடியோ கிளாரிட்டி வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து 4 பாட்டம் புஷ்ஷு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பனானா சாக்கெட்டு. ஓகேங்களா, இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ரொம்ப பின் டைப் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த மாதிரி உருவிக்கலாம். மறுபடியும் நம்ம வந்து இதில் வந்து ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கேபிளை கனெக்ட் பண்ணிட்டு இப்படி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே வந்து லாக் ஆகிருக்கும். இதுக்குமே தனியாக நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்களா, அடுத்து அதுக்கு வந்து 2 பேட்ரி, 2 கூலிங் ஃபேனு. ஓகேங்களா, 2 கூலிங் ஃபேன் வாங்கியிருக்கோம். அடுத்து வந்து ஒரு சுவிட்சு வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது லைட்டிங்க்கும் நேமுக்கு எல்லாத்துக்குமே. சரிங்களா, ஆன் ஆஃப்க்கு வந்து ஒரு சுவிட்சு வாங்கியிருக்கோம். அடுத்து இதுக்கு ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம யூஎஸ்பி போர்டுக்கு மட்டும் பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறோம். பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் கேபிள், பவர் வந்து நம்ம இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்காக நம்ம இதிலேயே ஃபியூஸ் வந்துடும். அடுத்து வந்து பிளாக் கலரில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வாங்கியிருக்கோம். அடுத்து நம்ம வந்து அகர்லிக்கில் முன்னாடி வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து மெட்டல் நாப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப குவாலிட்டியானது இது, ப்ரைஸுமே அதிகம். ஓகேங்களா, அடுத்து மெயின்ஸ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக வாங்கியிருக்கோம். பார்த்துக்கோங்க, 3 பின் உள்ளது. ஓகேங்களா, மெயின்ஸ் கார்டு. அடுத்து இதுக்கு பேனல்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிடெக்கோட பார்த்துக்கோங்க, ஜிடெக்கோட பேனலு 5004ன்னு இருக்கும். பார்த்துக்கோங்க, பின்னாடி எல்லாமே வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி 2 கூலிங் ஃபேனு, பின்னாடி நம்ம வந்து பவர் சப்ளை கொடுக்குறது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அடுத்து ஸ்பீக்கர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் பிளாக்கு 4th ஆர்டர் மாடலு. ஓகேங்களா, 4th ஆர்டர் மாடல் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இது பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக வந்து ஃபுல் பிளாக் தான்.
நம்ம எல்லாமே கொரியர் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். நம்ம எப்படி சொல்லியிருக்கோமோ அந்த மாதிரி சொல்லி நம்ம அசம்பிள் பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே எம்டிஎஃப். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் வந்து ஸ்ரீ பவர், அதாவது ஏகே எலக்ட்ரிக்கல்ஸ்ன்னு இருக்கும், அவங்கள்ட்ட சொல்லி நம்ம வைண்டிங் பண்ணி வாங்கின காயில் தான் இது. ஓகேங்களா, அதாவது 28/0/28, அதாவது 12 ஆம்பியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 12 ஆம்பியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கம்பி எவ்வளோ பெருசாக திக்னஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம வந்து கஸ்டமர் வந்து அவங்க ஊரில் வந்து பவர் சப்ளை கம்மியாக தான் வருது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்காக வந்து நம்ம 180 வோல்ட்லேருந்து 230 வோல்ட் வந்தாலும் நமக்கு வந்து இது ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி பவர் சப்ளை எடுத்து கொடுக்குற மாதிரி வைண்டிங் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க, வைண்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார், ஃபினிஷிங்காக பக்காவாக இருக்கும். ஓகேங்களா, வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி காயில் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே இதிலேயே கொடுத்துருப்போம், டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சப்புக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா KMS சாரோட 52001943 நம்ம இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். சப்பு ப்ரீன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மார்டின் சாரோட சப்பு ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து கெய்னர், அதாவது பஃபர் போர்டு யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதிலேருந்து வர்ற அவுட்டை பஃபர் போர்டில் கொடுத்து பஃபர் போர்டிலேருந்து நம்ம இந்த ஸ்டீரியோக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஆடியோ ரிசல்ட் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். 5 சேனலுக்காக பார்த்தீங்கன்னா KMS சாரோட IRF 250 அந்த ஐசி போட்டது வந்து நம்ம மாஸ்பெட் போட்டது வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இதில் பண்ணியிருக்காரு. ஹீட் சிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் சிங்கு வந்து 16 லீஃப் உள்ள மாதிரி போட்டிருப்பாரு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹீட் சிங்குமே நல்லா ஹெவியாக கொடுத்துருப்பாரு, பக்காவாக ஃபினிஷிங் பண்ணியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். இந்த போர்டு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்படி வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் இருக்குது, கீழே பார்த்துட்டு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கேட்டிங்கன்னா நம்ம வாங்கி தருவோம் கொரியர் பண்ணி. அடுத்தாப்பில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாமே ஸ்பீக்கர் பாக்ஸ், கிராஸ் பாக்ஸ், தேட்டர் கிராஸ் பாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பார்த்துங்க ஃபினிஷிங் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்து கிராஸ் ஆகி அப்புறம் கிராஸ் ஆகும். இதோட ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, முன்னாடி ஃபுல்லாகவே வலை கொடுத்துருவாங்க உங்களுக்கு. பார்க்கவே உங்களுக்கு வந்து லுக் வைஸ் பார்க்குறப்ப வீட்டில் பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நம்ம ஆடியோ யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனலை. மேலே ஸ்பீக்கர்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஜிப்பு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டியூட்டருமே எல்லாமே ஜிப்பு தான். ஓகேங்களா, எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்பிள்ஃபேர் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம எஸ்ஓ ஆடியோ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆம்பிள்ஃபேர் வந்து நம்ம உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். அடுத்த ஆம்பிள்ஃபேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ஜிடெக்கோட கலர் கிட் யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்கோங்க, இதுலேயுமே அவங்க வந்து நேம் போட்டு தான் கேட்டிருக்காங்க. ஃபுல் பிளாக் தான். ஓகேங்களா, எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட்டுக்காக வந்து பேட்ரி அண்டு கேபிளு. ஓகேங்களா, அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்க்ரூ பாக்கெட்டு 4 வந்து கோல்டன் புஷ்ஷு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து மேக்ஸிமில் வந்து 12 வோல்ட் பக் கன்வெர்ட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பிசிபின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுபிக் அந்த பிசிபி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட திக்னஸ்ஸே வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்குது. உள்ள ட்ராக்குமே வந்து பக்காவாக இருக்குது, அதனால தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஓகேங்களா, நல்லா இருக்குது. 10x35 மெட்டல் டையோடு. ஓகேங்களா, மேக்ஸிமில் வந்து 2 V மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். மேக்ஸிமில் 2 V மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குமே மெட்டல் நாப் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க, மெட்டல் நாப்பு. அடுத்து மேக்ஸிமில் வந்து ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் வந்து 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்துக்கோங்க. அடுத்தாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிடெக்கோட கலர் கிட்டு ஃபுல்லாகவே வந்து கலர் கிட்டு வாங்கியிருக்கோம். பார்த்துக்கோங்க, இதில் ரிமோட்டு, அதுக்குரிய கேபிள்ஸு எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஜிடெக்கோட கலர் கிட்டு. ஓகேங்களா, இது வந்து டிஸ்பிளே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, முன்னாடி ஃப்ரண்ட்டில் வரும் டிஸ்பிளே, அதுக்காக. அடுத்தாப்பில் என்ன பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் மதர் போர்டு. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து ஆக்ஸு, கோஆக்சலு, HDMI, ARC எல்லாமே இதில் வந்து சப்போர்ட் பண்ணும். 4K வரையும் சப்போர்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் HDMI 1, HDMI 2, HDMI 3, HDMI அவுட் இதில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஆடியோ கிளாரிட்டி அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தாப்பில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மெயின்ஸ் கார்டு. அதே மாதிரி அந்த ஆம்பிள்ஃபேருக்கு எப்படி வாங்கியிருக்கோமோ அதே மாதிரி தான் மெயின்ஸ் கார்டு. எல்லாமே குவாலிட்டியான பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம்.
ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்ம நேமுக்கும் சைடில் வால்யூம் கண்ட்ரோலுக்கு எல்லாமே வந்து லைட்டிங் பண்ணியிருப்போம். அந்த லைட்டிங்காக சுவிட்சிங்கு. அடுத்து 2 ஃபேன் கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். 63 வோல்ட்டில் 10,000 UF. சரிங்களா. அடுத்து பவர் சப்ளை கொடுக்குறதுக்காக ஃபீஸ் ஹோல்ட்ரு எல்லாமே இதுலேயே வந்துடும் செட்டாக. ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு, 2 வந்து RC சாக்கெட் கொடுத்துருப்போம். ஓகேங்களா, 2 RC சாக்கெட்டு. அடுத்து இதுக்குமே வந்து கோல்டன் கலரு LED, வால்யூம் கண்ட்ரோலுக்கு வந்து ப்ளூ கலர் LED நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா பனானா சாக்கெட் தான். அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும். இதுலையுமே பார்த்திங்க அப்படின்னா பின் டைப் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி தான் கஸ்டமருக்கு வந்து எளிமையாக, அதாவது ஸ்பீக்கரை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக எளிமையாக கொடுத்துருக்கோம். சப்போஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவோம், அவங்க சப்போஸ் கழட்டுறாங்க, ஏதாவது ஒரு வேலை, வீடு வெள்ளையடிக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாக அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஜிடெக் வர வைக்கிறதுக்கு மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணியிருக்கோம். ஜிடெக்கோட கலர், ஜிடெக்கோட பேனல் தான் 5001. இதுக்குமே அதான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. அதாவது ஜிடெக் கலர் கிட்ட உட்கார வைக்கிறதுக்காக, மதர் போர்டு உட்கார வைக்கிறதுக்காக ஃபுல்லாகவே கட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா. அடுத்தாப்பில் இதுக்கும் அதே மாதிரி பிளாக்கில் தான் அவங்க கேட்டிருந்தாங்க. சப்வூஃபர் வந்து 4th ஆர்டர் மாடல். இதில் வந்து 1500 JPL போட்டிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு வந்து நித்தில் சோனிக்கோட சப்வூஃபர் வந்து 2000 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கஸ்டமர் வந்து அதுவே போதும் எங்களுக்கு, அது மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எல்லாமே உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அவங்க பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கழட்டணும் அப்படின்னா அதோட வைப்ரேஷன் மாறிடும். அதனால் நம்ம ஸ்பீக்கர் வாங்கி அவங்களுக்கு கொரியர் பண்ணிட்டோம். அவங்களே வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொரியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. இதுக்கான பவர் சப்ளை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வேடசுந்தரில் வந்து 230 வோல்ட் கம்பல்சரி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து ஸ்ரீ பவரில் வந்து 28 12 ஆம்பியர் வந்து நம்ம இதுக்குமே அப்படி தான் வாங்கியிருக்கோம். பார்த்துக்கோங்க, ரொம்ப ஹெவியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஆம்பியர் வந்து லாஸே ஆகாது. நல்லா வைண்டிங் பண்ணி கொடுத்துருக்காரு சென்னையிலேருந்து. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KMSRோட IRF 250 வந்து இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புப்ரின்னு பார்த்தீங்க அப்படின்னா வசந்தில் வந்து கிராண்ட் சப்புப்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து இதில் வந்து நம்ம வந்து பஃபர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பஃபர் போர்டு வழியாக தான் நம்ம இந்த ஸ்டீரியோ போர்டு, அந்த ஸ்டீரியோ போர்டுக்கு வந்து நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னா KMSRோட IRF 250 தான் வாங்கியிருக்கோம். இதுக்கு வந்து ஸ்டீரியோ போர்டில் வந்து நம்ம இந்த பஃபர் போர்டில் இருந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சப்வூஃபர் கனெக்டர் கொடுத்துக்கலாம். வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாகவே நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன். ஸ்பீக்கர் பாக்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே இலக்கம் அடித்தது தான், ஸ்பீக்கர் சப்வூஃபர் எல்லாமே. இது வந்து அரேஞ்சி கணத்தில் உங்களுக்கு வந்து அடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், சுத்த ப்ளைவுட்டு தான். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். மேட் ஃபினிஷிங் வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அதாவது அதில் வந்து வலையை நான் வந்து போட்டு விட்ருக்கேன், இதில் வந்து கழட்டியிருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறக்கோசரம். இதுலுமே வந்து ஃபுல்லாகவே ஜிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த மாதிரி ஆம்பிள்ஃபயர் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம SO ஆடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இது ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டேன். இது ஃபுல்லாகவே நம்ம வந்து அசம்பிள் பண்ணுறது தான். இது ஃபுல்லாகவே அசம்பிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.